வெல்கம் டு Ultramind. நம்ம டெய்லி லைஃப்பில் பலவிதமான கேள்வி பதில்களை பயன்படுத்துவோம். அதில் சில கேள்விகளுக்கு ஆமாம் இல்லை அப்படின்னு ஆன்சர் பண்ணுவோம் இல்லையா? இந்த வீடியோவில் நம்ம டெய்லி லைஃப்பில் பயன்படுத்துகிற எஸ்ஆர்னோ டைப் கொஷின்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் எப்படி நம்ம இங்கிலீஷில் கேட்டு ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இது உனக்கு போதுமா அப்படின்னு கேட்குறதுக்கு இஸ் திஸ் இனஃப் ஃபார் யூ, இஸ் திஸ் இனஃப் ஃபார் யூ அப்படின்னு கேட்கலாம். இப்போ ஆமாம் எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லணும்னா எஸ் திஸ் இஸ் இனஃப் ஃபார் மீ, எஸ் திஸ் இஸ் இனஃப் ஃபார் மீ அப்படின்னு சொல்லலாம். அதுவே இல்லை எனக்கு இது பத்தாது அப்படின்னு சொல்கிறதுக்கு நோ திஸ் இஸ் நாட் இனஃப் ஃபார் மீ, நோ திஸ் இஸ் நாட் இனஃப் ஃபார் மீ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ விளையாட போறியா அப்படின்னு கேட்குறதுக்கு ஆர் யூ கோயிங் டு ப்ளே, ஆர் யூ கோயிங் டு ப்ளே அப்படின்னு கேட்கலாம். ஆமாம் நான் விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்லணும்னா எஸ் ஐ எம் கோயிங் டு ப்ளே, எஸ் ஐ எம் கோயிங் டு ப்ளே அப்படின்னு சொல்லலாம். இல்லை நான் விளையாட போகலை அப்படின்னு சொல்கிறதுக்கு நோ ஐ எம் நாட் கோயிங் டு ப்ளே, நோ ஐ எம் நாட் கோயிங் டு ப்ளே அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், உன்கிட்ட என் புக்கு இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு டு யூ ஹாவ் மை புக், டு யூ ஹாவ் மை புக் அப்படின்னு கேட்கலாம். ஆமாம் உன் புக்கு என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா எஸ் ஐ ஹாவ் யுவர் புக், எஸ் ஐ ஹாவ் யுவர் புக் அப்படின்னு சொல்லலாம். இல்லை உன் புக்கு என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நோ ஐ டோன்ட் ஹாவ் யுவர் புக், நோ ஐ டோன்ட் ஹாவ் யுவர் புக்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இது சாத்தியமா அப்படின்னு கேட்குறதுக்கு இஸ் இட் பாசிபிள், இஸ் இட் பாசிபிள். ஆமாம் இது சாத்தியம்தான் அப்படின்னு சொல்லணும்னா எஸ் இட் இஸ் பாசிபிள், எஸ் இட் இஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்லலாம். அதுவே இல்லை இது சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நோ இட் இஸ் நாட் பாசிபிள், நோ இட் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், உன்கிட்ட ஏதாச்சும் ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு டு யூ ஹாவ் எனி ஐடியா, டு யூ ஹாவ் எனி ஐடியா அப்படின்னு கேட்கலாம். ஆமாம் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா எஸ் ஐ ஹாவ் அன் ஐடியா, எஸ் ஐ ஹாவ் அன் ஐடியா அப்படின்னு சொல்லலாம். அதுவே இல்லை என்கிட்ட எந்த ஐடியாவும் இல்லை அப்படின்னு சொல்லணும்னா நோ ஐ டோன்ட் ஹாவ் எனி ஐடியா, நோ ஐ டோன்ட் ஹாவ் எனி ஐடியா அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அவன் நாளைக்கு வருவானா அப்படின்னு கேட்குறதுக்கு வில் ஹீ கம் டுமாரோ, வில் ஹீ கம் டுமாரோ அப்படின்னு கேட்கலாம். இப்போ ஆமாம் அவன் நாளைக்கு வருவான் அப்படின்னு சொல்லணும்னா எஸ் ஹீ வில் கம் டுமாரோ, எஸ் ஹீ வில் கம் டுமாரோ அப்படின்னு சொல்லலாம். அதுவே இல்லை நாளைக்கு அவன் வரமாட்டான் அப்படின்னு சொல்லணும்னா நோ ஹி won't கம் டுமாரோ, நோ ஹி won't கம் டுமாரோ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அவன் உன்கிட்ட சொல்லிட்டாளா அப்படின்னு கேட்குறதுக்கு has she told you, has she told you அப்படின்னு கேட்கலாம். ஆமாம் அவள் என்கிட்ட சொல்லிட்டா அப்படின்னு சொல்கிறதுக்கு எஸ் she has told me, எஸ் she has told meன்னு சொல்லலாம். அதுவே இல்லை அவள் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்கிறதுக்கு நோ she hasn't told me, நோ she hasn't told me அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் ஒன், நீ இந்த படம் பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்குறதுக்கு have you seen this movie, have you seen this movie அப்படின்னு கேட்கலாம். நான் இந்த படம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னா
எஸ் ஐ ஹாவ் சீன் திஸ் மூவி. எஸ் ஐ ஹாவ் சீன் திஸ் மூவி அப்படின்னு சொல்லலாம். அதுவே இல்லை நான் அந்த படத்தை பார்த்ததில்ல அப்படின்னு சொல்கிறதுக்கு நோ ஐ ஹாவன்ட் சீன் திஸ் மூவி. நோ ஐ ஹாவன்ட் சீன் திஸ் மூவி அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.